வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிக்கா ரவி, செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். பெரும் படையுடன் சென்று நீதிமன்றில் சரணடைந்த அம்பிட்டிய தேரர், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. ஆள் பார்த்து தினேஷ் ஐயா செயற்படுகின்றார், நாமலுடன் இளைஞர் கடும் வாக்குவாதம், மாத்தளையில் பரபரப்பு. தப்ப முயன்ற சிறை கைதிகள் துப்பாக்கிச் சூட்டினால் தடுத்து நிறுத்திய அதிகாரிகள். கொத்மலை நிலச்சரிவில் புதையுண்டவர்கள், ரம்புடவில் மீட்கப்பட்ட மனித கால், 21 பேர் தொடர்ந்தும் மாயம். 200 உயிர்களை காப்பாற்றிய விமானியின் சாமர்த்தியம், சிலாபம் வான்பரப்பில் நீண்ட நேரமாக வட்டமிட்டு பரபரப்பை ஏற்படுத்திய விமானம். கெஹல்பத்தர பத்மே வழங்கிய மற்றொரு தகவல், மயானத்தில் சிக்கிய ஆயுதங்கள். உக்ரைன் மீதான 4 ஆண்டு படையெடுப்புக்கு முடிவு, ஜெர்மனியில் ஜெலன்ஸ்கி கூறிய விடயம். உள்நாட்டு செய்திகள். දකුණේ ඉන්න හැම දෙමළක්ම කප සිංහලයෝ මැරෙනවා කියන එක කියන්න. தமிழ் மக்களை வெட்டி கொள்ள வேண்டும் என கூறிய சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற பிடிவிராந்து பிறப்பிக்கப்பட்ட அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் மட்டக்களப்பு மேல் நீதிமன்றில் இன்று சரணடைந்ததை அடுத்து அவரை 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணையில் செல்ல அனுமதித்து நீதவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் குறித்த வழக்கை 2026 ஜனவரி 20ஆம் தேதி வரை நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். குறித்த தேரர் கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது வடக்கில் உள்ள தமிழ் மக்களையும் தெற்கில் உள்ள தமிழ் மக்களையும் வெட்டி கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். அவர் தெரிவித்த இந்த வன்முறையான கருத்துக்கு எதிராக கொழும்பு புறக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக என்பவர் முறைப்பாடு செய்ததுடன் சிவில் மற்றும் அரசியல் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் உள்ள சட்டத்தின் அடிப்படையில் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. குறித்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபருக்கு கோப்புகள் அனுப்பப்பட்ட நிலையில் கடந்த மாதம் சட்டமா அதிபர் திணைக்களம் அம்பிட்டிய தேரரை கைது செய்யுமாறு அறிவுறுத்தல் வழங்கியது. இந்நிலையில் குறித்த வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றில் தொடர்ந்து ஆஜராகாத நிலையில் அவரை கைது செய்யுமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் பிடிவிராந்து பிறப்பித்தது. அத்தோடு அம்பிட்டிய தேரருக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதித்து மட்டக்களப்பு மேல் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து குறித்த தேரருக்கு மேல் நீதிமன்றம் பிடிவிராந்து வழங்கியதை அடுத்து தேரர் இன்று 3 சிரேஷ்ட சட்டத்தரணிகளுடன் முன்னகர்வு பத்திரமூடாக மட்டக்களப்பு மேல் நீதிமன்றில் சரணடைந்தார். இதன்போது வழக்கை விசாரித்த நீதிபதி தேரரை 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணையில் செல்ல அனுமதித்ததுடன் எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்தார். அதேவேளை அம்பிட்டிய சுமணரட்ன தேரர் இன்றைய தினம் பௌத்த தேரர்கள் மற்றும் பொதுமக்கள் உட்பட 50 பேர் கொண்ட பெரும் படையுடன் நீதிமன்றத்திற்கு வருகை தந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மாத்தளை மாவட்டத்தில் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிடச் சென்ற ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் இளைஞர் ஒருவர் பகிரங்கமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ඔබතුමල්ලා විහිළුවට ගන්න ජනාධිපතිතුමාගේ නොය කියා. මොකද මේ විශේෂ භාරය ඉන්නේ මේ රටේ විධායක ජනාධිපතිවරයා. ඒක අමතක කරන්න එපා. මේ පැත්ත බලන්නේ අපි දිනසයියා. අපි සියල්ල දැනුවත් කළා ඉවරයි, ඉඩම් හොයලා ඉවරයි. අපි ඒක වැඩේ තුට්ටක් පරක් වෙන්න පුළුවන්. මේ දැන් තියෙන්නේ මේ ආපදාවට ලක් වෙච්ච මිනිස්සු, දුකටපත් වෙච්ච මිනිස්සුන්ගේ අපි මිනිස්සුන්ගේ පිළිහින්න අපිට අපේ එකා ඉන්නවා. අපිට දිනසලා ඉන්න මේ பாதிக்கப்பட்ட மக்கள் தங்கியுள்ள முகாமில் ஊடகவியலாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் சத்தமிட்டு தனது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார். அந்த பகுதியில் பாதுகாப்பான காணிகளை அடையாளம் காண்பதில் முறைகேடுகள் நடப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். தினேஷ் ஐயா எனப்படும் நபர் ஒருவர் தமக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே
நல்ல காணிகளை தெரிவு செய்து தருவதாகவும் தங்களுக்கு வேண்டியவர்கள் அதிகாரத்தில் இருப்பதாக கூறி அவர் பாரபட்சம் காட்டுவதாகவும் அந்த இளைஞர் ஆவேசமாக கூறினார். இதன்போது வாக்குவாதம் முற்றிய நிலையில் நாமல் ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் அந்த இளைஞரை அங்கிருந்து அகற்ற முயன்றனர். ஆனால் அவர்களை தடுத்த நாமல் ராஜபக்ஷ அந்த இளைஞரை தனியாக அழைத்து அவருடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டார். මේක එකතු වෙලා ගොඩ දාන මිනිස්සුන් වාගේ අය වබලා ගන්න. මගේ දේශපාලනේ මං කරන්න. හැබැයි මේ මිනිස්සුන්ව මාස ගණන් කඳුරුල තියන්න බෑ. உங்கள் அரசியலை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், எனது அரசியலை நான் பார்த்துக் கொள்கின்றேன். ஆனால் இந்த மக்களை மாதக்கணக்கில் முகாம்களில் வைத்திருக்க முடியாது. முதலில் அவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை தேட வேண்டும் என நாமல் அந்த இளைஞரிடம் கூறினார். ඒකට විකල්පයක් අපි හොයන්න ඕනේ. හරි? ඒක නෑ මමත් කියන්නේ ඒකයි උඹත් කියන්නේ. ඒක අපි දෙන්න මේකට අරගෙන වැඩක් වෙන්නේ නෑ. හරි? ඒක මල්ලි මම පාර්ලිමේන්තුවේ බේර ගන්නම්. ඒක වත් දෙක මට බේර ගන්න බෑ. මේකට මග කියන්න ඕනේ කවුද කියන එක අපි තීරුකාරක සභාවක් දාලා අහන්නකෝ වාගේ මම අහන්න දෙන්න බෑ. දැන් මම කියන දේ අහන්න දෙපන්කෝ. පොඩ පුරුදු වෙන්කෝ ඒක. ඉනා වෙන්න බෑ. මම ඇත්ත කියන්නේ අපි. දැන් පාර්ලිමේන්තුවේ තීරුකාරක සභාවක් දාලා වක්කීම් පැහැර හැරියද නැද්ද කියන අපි හොයමු. හරි? ඒක ඔයාලට දැන් නිගමනයට එන්න බෑ මට එන්න බෑ. රයිට්? මගේ මෙහාන්න කොල්ලෝ මගේ දේශපාලනේ වෙනස්. මන්ට එක එකට චෝදනා කරන්නේ නෑ මම. චෝදනා කරනවා චෝදනා ඕන තරම් තියෙනවා. மேலும் அரசாங்கம் அல்லது ஜனாதிபதி மீது ஏதேனும் குறைகள் இருந்தால் அதனை பாராளுமன்றத்தில் பேசலாம் என்றும், இது மக்கள் துயரத்தில் இருக்கும் வேளையில் வாதிடுவதற்கான இடம் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். நாமலின் கருத்துகளுக்கு இணங்கிய அவரை நாமல் ராஜபக்ஷ கட்டித் தழுவினார். இதனால் அங்கு ஏற்பட்டுள்ள பதற்றம் தணிந்துள்ளது. காலி சிறைச்சாலையில் இருந்து தப்பியோட முயன்ற 2 கைதிகளை சிறைச்சாலை அதிகாரிகள் வான் நோக்கி எச்சரிக்கை துப்பாக்கிச்சூடு நடத்தி தடுத்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 விளக்கமறியல் கைதிகளே இவ்வாறு இன்று திடீரென சிறை வளாகத்தில் இருந்து தப்பியோட முயற்சித்ததாகவும், இதனை அவதானித்த சிறைச்சாலை அதிகாரிகள் அவர்களை எச்சரிக்கும் வகையில் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கி சத்தத்தை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கைதிகள் 2வரும் தப்பியோடும் முயற்சியை கைவிட்டு மீண்டும் சிறை வளாகத்திற்குள்ளேயே ஓடிச் சென்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. தற்போது நிலைமை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மோசமான காலநிலை காரணமாக கொத்மலை ரம்பொடவில் கடுமையான மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் ஒரு பெண்ணின் கால் என சந்தேகிக்கப்படும் ஒரு பகுதி இன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக கொத்மலை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இந்திக லலித் தெரிவித்தார். கொத்மலை ரம்பொடவில் கடுமையான மண்சரிவு ஏற்பட்ட இடத்தில் காலொன்று மண்ணுக்குள் புதையுண்டு இருப்பதாக அருகிலுள்ள குடியிருப்பாளர்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையின் சட்ட மருத்துவ அதிகாரி முன்னிலையில் குறித்த கால் பகுதி மீட்கப்பட்டதாகவும் அந்த கால் பகுதி மரபணு பரிசோதனைக்கு அனுப்பப்படும் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொத்மலை ரம்பொடவில் ஏற்பட்ட கடுமையான நிலச்சரிவில் சிக்கிய 27 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் 21 பேரை இதுவரை காணவில்லை எனவும், மண்சரிவு ஏற்பட்ட நேரத்தில் வீதியில் பயணித்த வேன் மற்றும் லொரி ஒன்றும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தொழில்நுட்ப கோளாறால் சிலாபத்திற்கு மேலே 2 மணி நேரம் சுற்றிய துருக்கி ஏர்லைன்ஸ் விமானம் பாதுகாப்பாக கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது. 202 பயணிகளுடன் கொழும்பிலிருந்து துருக்கியின் இஸ்தான்புல் நோக்கி புறப்பட்ட குறித்த விமானத்தில் பயணத்தின் போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு அவதானிக்கப்பட்டது. அதாவது பயணத்தை தொடங்கிய சிறு பொழுதுகளிலேயே விமானத்தின் சக்கரங்களை உள்ளிழுக்கும் அமைப்பில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டறிந்துள்ளார்.
அதன் பின்னர் விமானத்தை தொடர்ந்து இயக்குவது பாதுகாப்பானது அல்ல என்பதை உணர்ந்த விமானி உடனடியாக கட்டுநாயக்க விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு அவசரமாக தரையிறங்க அனுமதி கோரியுள்ளார். இருப்பினும் முழு பயணத்திற்கும் தேவையான எரிபொருளுடன் இருந்த விமானம் அதன் அதிகப்படியான எடையுடன் தரையிறங்குவது பெரும் ஆபத்தை விளைவிக்கும் என்பதால் உடனடியாக தரையிறக்க முடியாமல் போயுள்ளது. அதனைத் தொடர்ந்து விமானத்தின் எடையை குறைப்பதற்காக சாமர்த்தியமாக செயற்பட்ட விமானி சிலாபம் கடல் பகுதிக்கு மேலே விமானத்தை வட்டப்பாதையில் செயற்படுத்தியுள்ளார். தொடர்ந்து நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு எடையை குறைத்து கொண்ட அந்த விமானம் நள்ளிரவில் மிகவும் பாதுகாப்பாக தரையிறங்கியுள்ளதுடன் பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அனர்த்த நிலைமையிலிருந்து நாட்டை மீட்பதற்காக மேலும் 500 பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி அர்சடி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கு தேவையான போதிய பண இருப்புகள் அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், මං විශ්වාස කරනවා ඉදිරිපත් කරන්න ඕන අඩුම වශයෙන් බිලියන් 500ක මේ තව වැඩිපුර එස්ටිමේට්තුවක්. ඊට පස්සේ රුපියල් බිලියන 1400ක් අපි වෙන් කරලා තියෙනවා එන අවුරුද්දේ ප්‍රාග්ධන වේදම් හැටියට පාරවල් හදන්න, පාලම් හදන්න, ස්පිරිතාල හදන්න. හරි. එතකොට මේ සුලි කුණාටුව නිසා වෙච්ච ඩැමේජ් එකට රීඇලොකේට් කරන්න මුදල් තියෙනවා. මම විශ්වාස කරන්නේ නැහැ ආයේ සල්ලි අවශ්‍යයි කියලා රීඇලොකේට් කරන්න පුළුවන්. හැබැයි රිකරන්ට් එක තියෙනවානේ. ඒ කියන්නේ එදිනදා වියදම්. ඒ කියන්නේ සමහරුන්ට රුපියල් 25000 දෙන්න ඕනේ ගෙවල් සුද්ධ කරන්න. ඊට පස්සේ කුස්සියේ මේ මොනවාද මේ ෆ්‍රිජ් එකක් ගන්න රුපියල් 50000ක් දෙන්න ඕනේ. මේ වගේ ඒවට කැපිටල් බජට් එකේ නෙවෙයි රිකරන්ට් බජට් එකෙන් තියෙන්නේ. ඒකට මම හිතන්නේ රුපියල් බිලියන 500ක් විතර වැඩිපුර වියදම් වෙනවා. ඒක දරා ගන්න පුළුවන්. IMF එකේ කොන්දේසියක් තියෙනවා 13% අපිට වියදම් කරන්න පුළුවන් ප්‍රාථමික වියදම හැටියට. අනිත් එක තමයි ருபியால் ட்ரில்லியன் பேங்க் ஆண்டு. எதிர்வரும் ஆண்டிற்கான மூலதன செலவாக 1400 பில்லியன் ரூபாவை நாம் ஒதுக்கியுள்ளோம். வீதிகள் மற்றும் வைத்தியசாலைகள் அமைப்பது போன்றவற்றுக்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த சூறாவளியால் ஏற்பட்ட சேதத்திற்கு நிதியை மீள ஒதுக்குவதற்கு பணம் உள்ளது. எனவே புதிதாக பணம் தேவைப்படும் என்று நான் நம்பவில்லை. ஆனால் வீடுகளை சுத்தம் செய்வது போன்ற அன்றாட செலவுகள் உள்ளன. அதற்கு சுமார் 500 பில்லியன் ரூபாவுக்கு மேலதிகமாக செலவாகும். அதை தாங்கிக் கொள்ள முடியும். ஆரம்ப செலவாக 13% மட்டுமே செலவிட முடியும் என்று IMF நிபந்தனை உள்ளது. ஆனால் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த பிரச்சினை காரணமாக அதற்கு அதிகமாக செலவிட எமக்கு ஒருவித சுதந்திரம் உள்ளது. மற்றொன்று, அரசாங்கத்தின் வங்கிக் கணக்கில் 1 ட்ரில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாக பணம் உள்ளது. එතකොට රීබිල්ඩින් ශ්‍රී ලංකා කියන අරමුදල වහාම ආරම්භ කර යුතු පාර්ලිමේන්තුව හරහා. එතකන් මේ මහා බණ්ඩාගාරයේ නියෝජ්‍ය ලේකම්තුමාගේ account එකට තමයි මුදල් එන්නේ. හරි? ඒකේ අවුලක් නැහැ. හැබැයි මේක හරියට ට්‍රාන්ස්පරන්සි එකක් තියෙන විදිහට විනෝදභාවයක් තියෙන විදිහට කරන්න ඕන. හැබැයි ඉතින් මම දකිනවා සමහරු මේකට ගිහිල්ලා මිලියන් 20ක් දෙනවා, මිලියන් 100ක් දෙනවා. සමහරුන්ට නඩු, සමහරුන්ට චෝදනා. ඉතින් මේවා මේ අර මොකද වොෂින් මැෂින් එක වගේ සුද්ධ කර ගන්නත් සමහරු බලන පාටක් තියෙන එකට කමන්නේ. හැබැයි බහුතරයක් මේකේ දෙන්නේ සාමාන්‍ය මිනිස්සු. මම දැක්කා අර මේ වතුකම්කරුවෝ වගේකුත් දවසක පඩිය ඒගොල්ලන්ගේ දීලා තියෙනවා. ඒක හොඳයි. අපේ මිනිස්සු එහෙමයි. හැබැයි බලන්න පිට රටවල් වලින් එන්නේ කීයද? මිලියන් 1යි, මිලියන් 2යි, UN එකෙන් දැන් මිලියන් 3යි. එහෙම කොහොමද බිලියන් ගාණක් වань? එහෙම කරන්න බෑනේ. හරි? ඉතින් ඒ නිසා මේක අවස්ථාවක් තියෙනවා සම්පූර්ණම ආර්ථික ප්‍රතිසංස්කරණ කරන එක ගැන දැන් කතා කරන්න වෙලාවක් නැහැ. හැබැයි ඒ වියදම් කරන්න රාජ්‍ය විතරක් මේ සියලු දේ කරන්න ඕනේ නැහැ කියන එකයි මගේ මතය. රාජ්‍යයට කරන්න දේවල් තියෙනවා. වෙන් ඩයග්‍රෑම් එකක් ගහලා බලන්න රාජ්‍යයට කරන්න පුළුවන් මොනවද? රාජ්‍යයටයි පෞද්ගලික අංශයට කරන්න පුළුවන් මොනවද? ඒ නිසා වෙන් ඩයග්‍රෑම් එකේ අර ඕවර්ලැප් එකක් තියෙනවා. රාජ්‍යයටයි පෞද්ගලික අංශයටයි දෙකටම කරන්න පුළුවන් නම් පෞද්ගලික අංශයට කරන්න දෙන්න. மேலும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்தை ஒரு சட்ட ரீதியான நிதியமாக பாராளுமன்றத்தின் ஊடாக நிறைவேற்ற வேண்டும். அந்த நிதியம் ஒரு சட்ட ரீதியான நிதியமாக இருக்க வேண்டும். மாறாக ஹெல்பிங் அம்பாந்தோட்டை போன்ற நிதியங்களை உருவாக்க முடியாது. அவ்வாறு ஒன்றை உருவாக்க
பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்து அதனை நிறைவேற்ற வேண்டும். இன்று அவ்வாறு செய்யப்படவில்லை. பாராளுமன்றத்தின் ஊடாக இந்த நிதியம் உடனடியாக ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஆனால் இது சரியான வெளிப்படைத்தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும். அரசாங்கம் மட்டுமே அனைத்தையும் செய்ய வேண்டும் என்பது அவசியமில்லை என்பதே எனது கருத்து. அரசும் தனியார் துறையும் இணைந்து இதனை செய்ய முடியும். தனியார் துறைக்கு செய்ய இடமளிக்க வேண்டும். அவர்களால் முடியாதவற்றை அரசாங்கம் செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்தார். இதேவேளை இலங்கையில் நிலவிய அனர்த்த நிலைமையினால் ஏற்பட்ட பொருளாதார இழப்புகள் குறித்து உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றி துறைசார் மேற்பார்வை குழுவில் விரிவான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி வீதி மற்றும் மின்சாரத்துறைகளுக்கு அதிக சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுமார் 316 வீதிகளும் 40 பாலங்களும் சேதமடைந்துள்ளன. இதனால் ஏற்பட்ட நஷ்டம் 75 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் இவற்றை முழுமையாக புனரமைக்க 190 பில்லியன் ரூபாய் தேவைப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக உலக வங்கியிடம் 2 பில்லியன் ரூபாய் கடன் பெற திட்டமிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை மின்சார சபைக்கு சுமார் 20 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அதேபோல் லெக்கோ நிறுவனத்திற்கு 252 மில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபைக்கு 5.6 பில்லியன் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட 156 நீர்வளங்கள் திட்டங்கள் ஏற்கனவே சீரமைக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கான நிதியை ஆசிய அபிவிருத்தி வங்கியின் மானியங்கள் ஊடாக பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மின்சார சபை போன்ற நிறுவனங்கள் மேலதிக கடன்களை பெறுவதற்கு பதிலாக வெளிநாட்டு நிதியுதவிகளை நாட வேண்டும் என்றும் வீதிகளை புனரமைக்க முறையான நிதி ஒதுக்கீட்டு பொறிமுறையை அமைச்சு உருவாக்க வேண்டும் என்றும் மேற்பார்வை குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே அனர்த்த நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இழப்பீடு வழங்கும் நடவடிக்கையின் கீழ் 25,000 ரூபாய் கொடுப்பனவு 50% அதிகமானோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அத்துடன் ஏனைய இழப்பீடுகளை வழங்குவதற்காக அரச அதிகாரிகள் தற்போது மதிப்பீடுகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 25,000 ලබාදීම සඳහා රුපියල් බිලියන 16කට ආසන්න මුදලක් මේ වුණ නිදහස් කළ තිබේ. ඒ නිසා අවශ්‍ය මුදල් ප්‍රමාණය ලබා දීලා තියෙනවා. තව මුදල් ලබා දෙන්නට පුළුවන්. අතර මේ වන්දි ලබා දීමේදී ඒ රාජ්‍ය නිලධාරීන්ගේ අනුමැතිය සහිතව ප්‍රාදේශීය ලේකම්වරයාට මේ ඉල්ලුම් පත ඉදිරිපත් කරන්න උවමනාව තිබෙන්නේ. අපි මේ කටයුතු වේගවත් කරමින් යනවා. අපිට උවමනාව තිබෙන්නේ සතියක් වගේ ඇතුළතදී මේ සියලු මුදල් ලබා දීම රුපියල් 25,000 ලබා දීම කටයුතු අවසන් කරන්න රුපියල් 50,000 ලබා දීමත් ආරම්භ කරලා තියෙන්නේ. பாதிக்கப்பட்ட மக்கள் தொகையில் கம்பஹா மாவட்டத்தில் 73.4% அனுராதபுரம் மாவட்டத்தில் 70.5% இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் ரத்னபுரி மாவட்டத்தில் 68.39% மாத்தளை மாவட்டத்தில் 65.28% குருநாகல் மாவட்டத்தில் 61.42% இந்த கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது. சில மாவட்டங்களில் இந்த கொடுப்பனவு வழங்கல் செயற்பாடுகள் 50% குறைவாக இருப்பதன் காரணமாக இந்த செயற்பாடுகளை துரிதப்படுத்தும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே குறித்த கொடுப்பனவு தொடர்பான சிக்கல்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக ஜனாதிபதி தலைமையில் அனைத்து மாவட்ட செயலாளர்களுடனான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற உள்ளது. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக சுமார் 22 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அனர்த்தத்தினால் அதிகளவானோர் பாதிக்கப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் என அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். மிகிந்தளை சீப்புக்குளம அம்பகஹவேல பகுதியில் நபரொருவரால் காட்டு யானை ஒன்று எரிக்கப்படும் காட்சிகள் அடங்கிய காணொளி தொடர்பில் அனுராதபுர வலய வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த காட்டு யானையின் மரணம் தொடர்பான தகவல்கள் இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. யானையை எரித்த நபர் இதுவரை கைது செய்யப்படவில்லை என அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக அனுராதபுர வலய வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரி உள்ளிட்ட குழுவினர் ராணுவ புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுடன் இணைந்து மேலதிக விசாரணைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 50 முதல் 55 வயதுடைய 9 அடி உயரமான இந்த ஆண் யானை ஏற்கனவே இடது முன்னங்காலில் துப்பாக்கிச் சூட்டு காயத்திற்கு உள்ளாகியிருந்தது. இதற்காக பண்டுலகம கால்நடை வைத்திய அதிகாரி அலுவலக அதிகாரிகளால் கடந்த
மே மாதம் 14, ஜூன் மாதம் 4 மற்றும் ஜூலை மாதம் 3 ஆகிய திகதிகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்ததாக வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன் பின்னர் குறித்த யானை தொடர்பில் எவ்வித தகவலும் கிடைக்காத நிலையில் அனுராதபுர வலய அதிகாரிகள் தொடர்ந்து யானையை கண்காணித்து வந்துள்ளனர். இந்நிலையிலேயே நேற்று தீக்காயங்கள் மற்றும் துப்பாக்கிச்சூட்டு காயங்களுடன் சேப்புக்குளம அம்பகஹவெல பகுதியில் உள்ள காணியொன்றில் யானை வீழ்ந்து கிடப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அனுராதபுர வலய அதிகாரிகளால் பண்டுலகம கால்நடை வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு தகவல் வழங்கப்பட்டது. பின்னர் கால்நடை வைத்தியர் உதேஷிகா மதுவந்தி உள்ளிட்ட அதிகாரிகள் குழுவினர் ஸ்தலத்திற்கு விரைந்து யானைக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்த போதே அது பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. டித்வா சூறாவளியால் ஏற்பட்ட அனர்த்தங்களை தொடர்ந்து நோர்வுட், ஸ்டாக்ஹோம் பகுதி மக்கள் மண்சரிவு ஆபத்துள்ள பகுதிகளில் மீண்டும் குடியேற முடியாது என தெரிவித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். நோர்வுட், ஸ்டாக்ஹோம் பகுதியில் மண்சரிவு ஆபத்து இருப்பதாக கூறி 50 குடும்பங்களைச் சேர்ந்த 307 பேர் அந்த பகுதியில் உள்ள பாடசாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மீண்டும் அந்த பகுதியில் குடியேற முடியாது என தெரிவித்து தோட்ட தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டக்காரர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியிருந்ததுடன் எதிர்ப்பினையும் வெளியிட்டனர். 30ஆம் தேதியிலே எமது இலங்கை ஆற்றிப்படைத்த டிக்வா புயலின் மூலம் பாதிக்கப்பட்ட பிரதேசமாக எமது பிரதேசம் உள்ளடங்கியுள்ளது. அதாவது டிக்வா புயல் வருவதற்கு முன் எந்த விஞ்ஞானிகளுக்கும் பரிசோதிக்க முடியவில்லை. எனவே பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போலதான் எமது பிரதேசம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. எமது லய குடியிருப்பிலே பல வெடிப்புகள் காணப்படுகின்றது. அது இல்லாமல் மண் கீழறங்கி இருக்கின்றது. மதிப்பிற்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு இயற்கை, அதாவது டிக்வா புயலானது இயற்கை உங்களுக்கு தெரியாதனால காப்பாற்ற முடியாம போச்சு. அதே போல இப்ப நாங்க உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம், எங்களுக்கு பெரிய அழிவு ஒன்று ஏற்பட முன்னுக்கு உங்களுக்கு அறிவிச்சிருக்கோம். எங்களுக்கு உரிய நடவடிக்கையை எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக்கிறோம். அதே போல ஒழுங்கான மண் பரிசோதகர் தயவு செய்து எங்களுக்கு அனுப்பி உரிய முடிவு ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நிம்மதியா வாழ்றதுக்கு நாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு ஒழுங்கான முறையில புள்ள குட்டியை வச்சுக்கிட்டு ஒழுங்கான முறையில நாங்க இருப்போம். எங்களுக்கு வாழ்றதுக்கு இடமும் இல்ல. இடத்தை கொடுத்தாலும் அந்த சிலிப்பான இடத்துல வீடை கட்டிக்கலாம். உங்களுக்கு சிலிப்பு ஆகாதுன்னு நேற்று வந்தவங்க சொல்லிட்டாங்க. அதே பிஹெச்காரவங்க சொல்றாங்க, நீங்க முற்றாக எல்லாம் போயிட்டு ஸ்கூல் மூலியமா பாதுகாப்பா இருந்துக்கீங்கன்னா நேற்று முந்தா நாள் வந்தவங்க சொன்னாங்க. நேற்று வந்தவங்க சொல்லிட்டாங்க இந்த இடத்துல ஒன்னும் சிலிப்பு இல்ல, நீங்க இந்த இடத்துலயே வாழலாம்னு சொல்றாங்க. எங்களுக்கு ஆதாரம் ஒண்ணுமே இல்ல. நாங்க எப்படி நம்பி அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கிறது? நாங்க அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத நேரத்துல நாங்க மீண்டும் ஸ்கூலுக்கே நாங்க திரும்பிட்டோம். கிடைச்சாலும் நாங்க லயத்துல வாழ தயாரா இல்ல. எங்களால இதுக்கு மேல லயத்துல வாழ இயலாது. லயத்துல எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எங்களுக்கு இல்ல. சரியா, நாங்க லயத்துல எங்களுக்கு தனியா வீடு கட்டி கொடுக்க மாட்டோம். நாங்க போராடுவோம். எங்க போராட்டத்தை நாங்க நிப்பாட்டவே மாட்டோம். இதுதான் எங்கிட்ட முடிவு. இதேவேளை திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலக பிரிவைச் சேர்ந்த கல்லறுப்பு மஜித் நகர் விவசாயிகள் கிண்ணியா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். அனர்த்த அழிவுகளின் போதான நடவடிக்கைகளை இதுவரை எவரும் பார்வையிட்டு மதிப்பீடு செய்யவில்லை. இதனால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே நியாயமான தீர்வை பெற்றுத்தர கோரியுமே அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கிண்ணியா பிரதேச செயலாளரை சந்தித்து கலந்துரையாடலிலும் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தனிப்பட்ட தகராறு முற்றியதால் நபரொருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று மத்துகம பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று இரவு மத்துகம வோகன்வத்த மேல்பிரிவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அதே பகுதியில் வசித்து வந்த 41 வயதுடைய நபரொருவரே இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார்.
கொலையை செய்த நபர் தற்போது பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இக்கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் தொடாங்கோட பிரதேசத்தைச் சேர்ந்த 36 வயதுடைய நபரின் வீட்டிற்கு இன்று காலை வேளையில் சுமார் 50 பேர் கொண்ட கும்பல் சென்று தீ வைத்து எரித்து நாசமாக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கோரிய கணவனை மனைவி வெட்டி கொலை செய்த சம்பவம் ஒன்று நேற்று முன்தினம் மட்டக்களப்பு வாகனேரியில் பதிவாகியுள்ளது. வாகனேரி விஷ்ணுகோவில் வீதியை சேர்ந்த 46 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையே சம்பவத்தில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. உயிரிழந்தவர் வழமை போல விவசாய நடவடிக்கைகளுக்காக வீட்டை விட்டு வெளியேறி நேற்று முன்தினம் காலையில் வீடு திரும்பியுள்ளார். இந்த நிலையில் மனைவியிடம் காலை உணவாக பிட்டு தயாரித்து தருமாறு கோரியுள்ளார். அதன் பின்னர் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. அது மோதலாக மாறிய நிலையில் முற்பகல் 11:30 மணியளவில் மனைவி பிட்டு கேட்ட கணவனை ஆயுதம் ஒன்றினால் தாக்கி கொலை செய்துள்ளார். இதையடுத்து குறித்த பெண் வாழைச்சேனை போலீஸ் நிலையத்தில் கத்தியுடன் சரணடைந்த நிலையில் அங்கு கணவனை தாம் கொலை செய்துள்ளதாக வாக்குமூலம் வழங்கியுள்ளமை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு உடனடியாக தடயவியல் பிரிவு போலீசார் விரைந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதோடு போலீசார் மேலதிக சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் பாதாள உலகக்குழு உறுப்பினரான கெஹல்பத்ர பத்மேவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி ஒன்றும் மற்றும் பெருமளவான தோட்டாக்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவினர் சந்தேக நபரிடம் நடத்திய விசாரணையின் போதே அவருக்கு சொந்தமான இந்த ஆயுதங்கள் வெளிநாட்டில் உள்ள மற்றொரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவரின் பராமரிப்பில் நாட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. இதன்போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பிஸ்டல் ஒன்றும் T-56 ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் 2 மேகசின்கள் மற்றும் T-56 ரக 267 தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளன. எண்டேரமுல்லவிலிருந்து கொழும்பு கண்டி பிரதான வீதி வரை உள்ள குறுக்கு வீதியில் அமைந்துள்ள தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அறையொன்றை சோதனையிட்ட போதே அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் கலனி முகாம் அதிகாரிகளின் உதவியுடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த தேடுதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர். இந்தோனேசியாவிலிருந்து நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான கெஹல்பத்ர பத்மே தற்போது தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றார். இதேவேளை கரந்தனிய சுத்தாவின் பாதாள உலக கும்பலால் தாக்குதல் நடத்துவதற்காக கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் T-56 ரக துப்பாக்கி 2 மேகசின்கள் மற்றும் தோட்டாக்கள் எல்பிட்டிய வடபுலவில் உள்ள ஒரு மயானத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று அதிகாலை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வருண ஜெயசுந்தரவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் எல்பிட்டிய குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளின் உதவியுடன் அம்பாறை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் பின்னர் இந்த துப்பாக்கி மீட்கப்பட்டுள்ளது. கரந்தனிய சுத்தாவின் குற்ற கும்பலைச் சேர்ந்த முக்கிய உதவியாளராக கூறப்படும் துபாய் நந்துன் என்ற பாதாள உலகக்குழு உறுப்பினரால் இந்த ஆயுதம் கொண்டு வரப்பட்டது என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. துபாய் நந்துன் வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவரது அறிவுறுத்தலின் பேரில் அவரது தந்தை இந்த ஆயுதத்தை 5 நாட்களுக்கு முன்பு மயானத்திற்கு எடுத்துச் சென்று மறைத்து வைத்திருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. துபாய் நந்துனின் தந்தையும் கைது செய்யப்பட்டுள்ளார். கரந்தனிய சுத்தாவின் பாதாள உலக கும்பல் கடந்த காலங்களில் தென் மாகாணத்தில் பல கொலைகளை செய்துள்ளது. மேலும் அந்த தாக்குதலில் T-56 ரக ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன. அந்த தாக்குதலிலும் இந்த ஆயுதம் பயன்படுத்தப்பட்டதா என்பதை கண்டறிய போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். மேலும் கரந்தனிய சுத்தாவின் உத்தரவின் பேரில் மகாதுர நளின் ஒரு உணவகத்தில் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவரது சகோதரி ஒரு உணவகத்தில் கொல்லப்பட்டார். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த உணகுருவே சாந்தவின் மாமா மற்றும் அத்தை ஆகியோரும் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக துபாய் நளினின் தந்தையிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் வருண ஜெயசுந்தரவின் மேற்பார்வையின் கீழ் விசாரணைகள் நடத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள்.
அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நாடுகளின் பட்டியலில் மேலும் 6 நாடுகளை சேர்த்துள்ளார். இதன்படி பாலஸ்தீனம், சிரியா, பர்கினா பாசோ, மாலி, நைஜர் மற்றும் தெற்கு சூடான் ஆகிய நாடுகளின் பிரஜைகள் அமெரிக்காவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வாஷிங்டனில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் தேசிய பாதுகாவலர் ஒருவர் உயிரிழந்து மற்றும் ஒருவர் படுகாயமடைந்த சம்பவத்தை தொடர்ந்து குடியேற்ற கட்டுப்பாடுகளை கடுமையாக்கும் நோக்கில் ட்ரம்ப் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். வெளிநாட்டு பயங்கரவாதிகள் மற்றும் ஏனைய பாதுகாப்பு அச்சுறுத்தல்களில் இருந்து நாட்டை பாதுகாப்பதே இதன் நோக்கம் என கூறப்படுகிறது. நேற்று கையெழுத்திடப்பட்ட புதிய பிரகடனத்தின் மூலம் முழுமையான அல்லது பகுதியளவு பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நாடுகளின் பட்டியல் 19 39 விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. வெளிநாட்டு செய்திகள். காசாவில் தற்பொழுது நடைமுறையில் உள்ள போர் நிறுத்தம் எந்த நேரத்திலும் முறியக்கூடிய அபாயத்தினை எதிர்கொண்டிருப்பதாக மத்திய கிழக்கு சமாதான முயற்சிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பின் துணை இணைப்பாளர் ரமேஷ் அலக்பாரோ தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய படையினர் தொடர்ந்தும் தாக்குதலை முன்னெடுத்து வரும் நிலையில் இந்த எச்சரிக்கையை அவர் விடுத்துள்ளார். அத்தோடு அனைத்து தரப்பினரும் கட்டுப்பாட்டை கடைபிடித்து மேலும் பதற்றம் அதிகரிப்பதை தவிர்க்க வேண்டுமென அவர் வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையில் நிலைமைகளை தெளிவுபடுத்திய போதே அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். போர் நிறுத்தம் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்ட போதிலும் இஸ்ரேலிய படையினர் தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்துவது போர் நிறுத்தத்தை அபாய நிலைக்கு இட்டுச் செல்வதாக தெரிவித்துள்ளார். தாக்குதல்களில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கொலை செய்யப்படுவதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த போர் நிறுத்தம் தொடர்ந்தும் முறியக்கூடிய நிலையில் காணப்படுவதாகவும் எவ்வாறெனினும் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான ஓர் சந்தர்ப்பமாக இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சமாதானத்தை நிலைப்படுத்தும் முயற்சிகளுக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு முழு ஆதரவளிக்க தயாராக இருப்பதாகவும் காசாவில் மனிதாபிமான உதவிகளை ஐக்கிய நாடுகள் அமைப்பு தொடர்ந்தும் விநியோகித்து வருவதாகவும் கூறிய அலக்பாரோ அங்கு நிலவும் சூழல் இன்னும் மிக மோசமானதாக இருப்பதாக எச்சரித்துள்ளார். கடும் குளிர் காரணமாக 2 வார குழந்தையொன்று உயிரிழந்த சம்பவத்தை அவர் மனிதாபிமான நெருக்கடியின் ஒரு உதாரணமாக குறிப்பிட்டுள்ளார். உயிர்காக்கும் உதவிகளை காசாவுக்குள் அனுமதிக்க இஸ்ரேலிய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ரமேஷ் அலக்பாரோ வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். உக்ரைன் அமைதி ஒப்பந்த முன்மொழிவுகள் சில நாட்களுக்குள் இறுதி செய்யப்படலாம் என்று பெர்லினில் உக்ரைன் ஜனாதிபதி வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஜெர்மனியின் பெர்லின் நகரில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க அதிகாரிகளுடன் விவாதிக்கப்பட்ட வரைவு அமைதி திட்டம் மிகவும் சாத்தியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். அவர் இந்த திட்டங்கள் இறுதி செய்யப்பட்டால் அடுத்த வார இறுதியில் அமெரிக்காவில் மேலும் சாத்தியமான சந்திப்புகளுக்கு முன்பு அவை கிரெம்ளினுக்கு வழங்கப்படும் என்றார். இதனை உக்ரைன் மீதான 4 ஆண்டு படையெடுப்பை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய அமைதி ஒப்பந்த முன்மொழிவுகள் என ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டார். முன்னதாக உக்ரைன் மற்றும் ஐரோப்பாவில் இருந்து சுமார் 90% சமாதான திட்டத்தில் ஒருமித்த கருத்து இருப்பதாக அமெரிக்கா திங்களன்று கூறியது. அப்போது நாம் எப்போதும் இல்லாத அளவிற்கு இப்போது ஒரு சமாதான தீர்வுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என நினைக்கிறேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் விளாடிமிர் புட்டினின் படையெடுப்பு படைகளால் கைப்பற்றப்பட்ட உக்ரைன் பிரதேசத்தின் தலைவிதி உட்பட முக்கிய பிரச்சினைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை என ஜெலன்ஸ்கி எச்சரித்தார். மேற்கத்திய நாடுகள் இந்த ஒப்பந்தத்தை சுற்றி ஒன்றுபட்டிருந்தாலும் இந்த முன்மொழிவுகளால் ரஷ்யா மகிழ்ச்சி அடைய வாய்ப்பில்லை என கூறப்படுகிறது. ஏனெனில் இதுவரை பெர்லின் பேச்சுவார்த்தைகள் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எவ்வித அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அத்துடன் ரஷ்யா ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தை அல்லாமல் ஒரு விரிவான சமாதான ஒப்பந்தத்தையே விரும்புகிறது என ரஷ்ய செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் செவ்வாயன்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம்